இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். அம்மா என்ன காப்பாத்துங்க. இந்த பிடி பார்க்கலாம். என்னோட போனை கொடுத்துரு. என் போனை கொடுத்துரு. போனை கொடு. என் போனை கொடு. அம்மா அவகிட்ட என் போனை கொடுக்க சொல்லுங்க. கொடுங்க. சந்தோஷமா? வரதட்சணையா கேக்குற? வரதட்சணை கேக்குற தப்புன்னு உனக்கு தெரியாது? இல்ல சார். கேப்பியா? கேப்பியா? தெரியாம பண்ணிட்டேன் சார். என்னாச்சு? இந்த ரத்தம் எப்படிப்பட்டது? போய் சார கூட்டிட்டு வாங்க. உங்க மேல எப்படி ரத்தம் பட்டுச்சு? நீங்க என்ன பண்ணீங்க? மேடம் கத்திய வாங்குங்க. என்ன தூக்குல போட்டுருங்க. நான் என்னோட பையனை கொலை பண்ணிட்டேன். என்ன தூக்குல போட்டுருங்க. இங்க பாருங்கண்ணே, சௌத்ரி சார் மாயாவோட சம்மந்தத்தை எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தப்போ அப்பவே எங்க எல்லாருக்கும் மாயாவை ரொம்ப பிடிச்சு போச்சு. அது மட்டும் இல்லாம இவ பார்க்க எவ்வளவு அழகா இருக்கா. ககன் பிரைவேட் பேங்க்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைல்ல? அட இல்லம்மா தங்கச்சி, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா நீங்க ஒரு தடவை ககன் கிட்டையும் கேட்டுக்கோங்க. சரி, இவருக்கு மாயாவை பிடிச்சிருக்கா? ககன் கண்ணா, மாயாவை உனக்கு பிடிச்சிருக்கா? அம்மா அது சம்மந்தத்தை முடிவு பண்ணிடலாம்ல? இத பாருங்க, சம்பந்தத்தை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம குடுக்கல் வாங்கல் விஷயத்த, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அது உங்களுக்கு ஏதாவது டிமாண்ட் இருந்தா அதை என்கிட்ட சொல்லிருங்க. இல்ல இல்லைங்க, எங்களுக்கு எந்த டிமாண்டும் இல்லை. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு வரதட்சணையில எந்த விருப்பமும் இல்லை. அது மட்டும் இல்லாம நாங்களே எங்க பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து வச்சிருக்கோம், தீரஜ். அவருக்கு எந்த டிமாண்டும் இல்லை. அவருக்கும் வரதட்சணை வாங்குறதுல எந்த விருப்பமும் இல்லை. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி வரதட்சணைக்கு டிமாண்ட் பண்ணுவோம்? இது ரொம்ப நல்ல விஷயமா. அண்ணா, மாயா எந்திரிச்சு போயிட்டா. ஒரு 2 நிமிஷம் நீங்க இதை சாப்பிட்டுட்டு இருங்க, நான் இப்போ வந்துடுறேன். அம்மா என்ன இது? அது தெரியலையேப்பா. அம்மா இல்லாத பொண்ணு, அதாவது ஏதாவது தனியா பேசணும்னு நினைக்கிறா போல. மாயா, என்ன பிடிவாதம் இது? எதுக்காக இப்படி திடீர்னு எந்திரிச்சு வந்த? அப்பா, அவங்க உங்களை இன்சல்ட் பண்றாங்க. நீங்க எவ்வளவு ஆசையா அவங்க கிட்ட டிமாண்ட் கேட்டீங்க, ஆனா அவங்க எப்படி மறுத்தாங்கன்னு பாத்தீங்கல்ல? அம்மாடி, அப்படிலாம் எதுவும் கிடையாது. இங்க பாரு, நீ கொஞ்சம் அமைதியா இரு, அட்ஜஸ்ட் பண்ண கத்துக்க. சரி வா, என் கூட வந்து அங்க சிரிச்சுக்கிட்டே உட்காரு. பாருமா, இப்படி பண்ண அவங்க என்ன நினைப்பாங்க? என் பொண்ணு இல்ல, வா வா. அண்ணா, ஏதாவது பிரச்சனையா என்ன? ஒரு பிரச்சனையும் இல்லை. அது உங்களை பார்த்த உடனே அவளுக்கு அவங்க அம்மா நினைப்பு வந்துருச்சான். மாயாவோட அம்மாவும் அப்படியே உங்களை மாதிரி தான் இருப்பாங்க. இங்க பாருமா, நானும் உனக்கு அம்மா மாதிரி தான். அப்புறம் நீ எனக்கு பொண்ணு மாதிரி. சரி, இந்த நேரத்துல நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கலன்னா நான் உனக்கு கேட்கலாமா? கேளு. அது வந்து அம்மா, ஒருவேளை மாப்பிள்ளை வரதட்சணை வாங்கலன்னா
அதுக்கு அர்த்தம் அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்ல இல்ல, இது நான் இல்ல, சமுதாயத்துல இருக்கிறவங்க அப்படி சொல்லுவாங்க. இங்க பாருமா, சமுதாயத்துல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க எது சொல்லுவாங்களே எனக்கு கவலை இல்ல. நீ அதை பத்தி கவலைப்படாத. ஆனா அத்தை, அது எனக்கு கவலையா இருக்கும். நாளைக்கே என் புருஷனை பத்தி தப்பு தப்பா பேசினாங்கன்னா அது நல்லா இருக்காதுல்ல. அது மட்டும் இல்லாம நான் என்னோட அப்பாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அப்புறம் இந்த எல்லாமே, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எனக்கு மட்டும் தானே. சரிதானப்பா? ஆமா ஆமா, கண்டிப்பா இங்க இருக்கிறது எல்லாமே உனக்கு மட்டும் தானே. அப்புறம் அம்மா, உங்களுக்கு வரதட்சணை மட்டும் கிடைக்க போறது இல்ல, எனக்கும் நிறைய கிடைக்க போகுது. எனக்கு அம்மா இல்லைல்ல, அதனால உங்க ரூபத்துல எனக்கு ஒரு அம்மா கிடைப்பாங்க. ஆமாம்மா, கண்டிப்பா. இன்னிலேருந்து நீ இன்னொரு பொண்ணு. என்னோட பொண்ணு நிஷா மாதிரி நீயும் எனக்கு பொண்ணு தான். ஆனா மாயா கொஞ்சம் சென்சிட்டிவானவ. சின்ன சின்ன விஷயங்களை அவ மனசுக்குள்ளேயே வச்சுப்பா. அம்மா, நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், இவளை பத்திரமா பார்த்துக்கோங்க. இங்க பாருங்கண்ணா, நீங்க கவலையே படாதீங்க. இன்னிலிருந்து மாயாவும் என் பொண்ணு தான். நீ தேவையில்லாம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, எல்லாமே சரியா போயிடும். அம்மா, எனக்கு என்னமோ பிரச்சனையா இருக்குமோன்னு தோணுது. அட போதும், நிறுத்து. அப்புறம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அம்மா, நான் சொல்கிறத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அவங்க வீடு எவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்கல்ல. அம்மா, எனக்கு என்ன தோணுதுன்னா, மாயா இந்த வீட்டில் நம்ம கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. இங்க பாருப்பா, இது நம்ம சமுதாயத்தோட விதி. அதாவது பொண்ணுங்க தான் வீட்டை விட்டுட்டு புகுந்த வீட்டில் வந்து வாழணும். ஏன்னு தெரியுமா? ஏன்னா கடவுள் அவங்களுக்கு சக்தியை கொடுத்துருக்காரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு. அப்ப மாயாவும் அதை பண்ணிக்குவா. எனக்கு என்னமோ அண்ணன் பயந்துட்டான்னு நினைக்கிறேன். யோசிச்சுக்கோங்க, அவங்க நம்மள தனியா பிரிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் மாயா அண்ணி அண்ணனை கூட்டிட்டு போய் தனியா வச்சுக்குவாங்க பாருங்க. இல்லம்மா, எப்பெல்லாம் வீடு பிரியுதோ அது மருமகளால மட்டும் கிடையாது. ஒரு பையனுக்கு விருப்பம் இல்லாதப்போ அவன் அம்மா அப்பாவை விட்டுட்டு போக மாட்டான். அது ஒரு மருமக தப்பு தான்னு இந்த உலகம் என்னதான் சொன்னாலும் சரி. ஆனா தப்பு 2 பேருதும் தான். சரியா? இத பாருமா, கல்யாண தேதியை முடிவு பண்ணியாச்சு. உனக்கு இந்த சம்பந்தத்துல சந்தோஷம் தானே? ஆமாப்பா. இத பாருமா, புது குடும்பம், புது ஆளுங்க. நீ அங்க இருக்கிற எல்லாரோடையும் பழகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கத்தான் செய்யும். அதை நீ நல்லா புரிஞ்சுக்கணுமா. உனக்கு வர்ற கோவத்தை நீ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணுமா. ஒருவேளை அங்க யாராவது ஏதாவது சொன்னா அதை உன் மனசுக்குள்ள அப்படியே வச்சுக்காத. அப்பா, ஆனா தப்பு பண்ணாங்கன்னா கோவம் வரதானே செய்யும். சரி, நீங்க சொல்றதுனால நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். நீ இதை சொல்லணும்னு தான் நான் எதிர்பார்த்தேன். நீ என்னோட பொண்ணுமா, நான் சொல்றது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிற. அட அண்ணா, அவ்வளவு சீக்கிரம் உங்களை உள்ள விட மாட்டோமே. ரூம் அழகா டெக்கரேட் பண்ணிருக்கோம். எங்களுக்கு குறைஞ்சது 1000 ரூபாவது கொடுத்தாகணும். அட சரி சரி, கொடுக்குறேன். இந்த சின்ன கல்யாணத்துக்கு நிறைய செலவாயிடுச்சு. இப்போதைக்கு 500 ரூபாய் வச்சுக்கோ. என்ன, இது வெறும் 500 தானா? அட இதுவே ஜாஸ்தி தான். அட, இப்ப எதுக்கு கஞ்சிதானு காமிக்கிறீங்க? கொடுங்க. ஒரு நிமிஷம். அண்ணின்னு இருந்தா உங்களை மாதிரி தான் இருக்கணும். சரி, இப்ப சந்தோஷமா? இப்ப போக விடு. நானும் போலாமா? சாரி, அது ரூம் கொஞ்சம் சின்னது தான். உங்க மனசுல எனக்காக இடம் இருக்குல்ல, நான் அங்க இருந்துப்பேன். என்னாச்சு, உனக்கு ஏதாவது வேணுமா? ஆக்சுவலி பாத்ரூம் எங்க இருக்கு? அது வெளியே இருக்குல்ல, ஹால் சைடில். நம்ம ரூமில் பாத்ரூம் இல்லையா? இல்லை. ஆனால் எங்கள் வீட்டில் 2 பாத்ரூம்ஸ் இருக்குது. ஒன்று ஹாலில், அப்புறம் இன்னொன்று மேலே.
நீ டென்ஷன் ஆகாத. ஒருவேளை உனக்கு செட் ஆகலைன்னா இதுக்கப்புறமா ரூம்லேயும் ஒன்று அட்டாச் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, எனக்கு ஆக்சுவலி காமன் பாத்ரூம் யூஸ் பண்ணுறது பழக்கம் இல்லை. ஒருவேளை நான் ஹாலில் இருக்கிறது யூஸ் பண்ணணுன்னா ஸோ ப்ளீஸ் அது வேறு யாரும் யூஸ் பண்ண வேணாம். அம்மா கிட்டேயும் நிஷா கிட்டேயும் நீங்கள் பேசிக்கோங்க. ஏன்னா நான் பேசினேன்னா ஒருவேளை அவங்க தப்பாக நினச்சிக்கலாம். இல்லை இல்லை, நீ எதுவும் பேச வேண்டாம். அம்மாவுக்கு ஹர்ட் ஆகிடும். நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். அண்ணா அண்ணா தீப்தி, ஒரு வேலை பண்ணு. இதுக்கப்புறம் மேலே இருக்கிற பாத்ரூம் யூஸ் பண்ணு. இதை யூஸ் பண்ண வேண்டாம். ஏன் என்னாச்சு? இங்கே பாரு நிஷா, உனக்கே தெரியும்ல, மாயா பெரிய வீட்டு பொண்ணு. அவள் எப்பவும் காமன் பாத்ரூம் யூஸ் பண்ணதே இல்லை. அதனால் நான் என்ன வச்சேன்னா இதுக்கப்புறம் இதை அவள் யூஸ் பண்ணட்டும். அப்படின்னா அம்மாவும் இந்த பாத்ரூம் யூஸ் பண்ணக்கூடாதா? அது அம்மாவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அண்ணா உங்களுக்கு மூளை குழம்பி போயிடுச்சு. இருங்க நான் போய் பேசுறேன். அண்ணா உங்களுக்கே தெரியும்ல, அம்மாக்கு தான் மூட்டு வலி இருக்கே. அவங்க எப்படி அடிக்கடி மேலே போயிட்டு வருவாங்க? வணக்கம் அத்தை. சந்தோஷமா இருமா. அட, நான் தான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் லாக் பண்ணீங்க? நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்க, பாத்ரூமை லாக் பண்ணிட்டு சாவி என்கிட்ட கொடுத்துருங்க. இல்லை மாயா, நீ உன்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. நிஷா, நான் மேலே இருக்கிற பாத்ரூமை யூஸ் பண்ணிக்கிறேன். அது நல்லது தானே. மேலே ஏறி இறங்குனா என் மூட்டு வலியெல்லாம் சரியா போயிடும். எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். வா, நீ என் கூட வா. வா. இவனை கூட்டிட்டு போங்க. இவன் என்கிட்டயே வரதட்சணை கேக்குறான். நல்லா 4 போடு போட்டு இவன் கையை காலை உடைங்க. எவ்வளவு தைரியம் சார், இருக்கும் என்ன இவனுக்கு? வேணும்னே மாட்டி விட பார்க்கறா. நான் எதுவும் பண்ணல சார். அவனை எதுவா இழுத்துட்டு இருந்தாலும் போங்க. ஸ்டேஷன் வந்து பேசு. வா. இவனை வண்டியில ஏத்துங்க. கூட்டிட்டு போங்க. இவன் வரதட்சணை கேக்குறான். இங்க பாருங்க சீமா, இங்க பாருங்க சீமா, குப்தா சார் வீட்டில் என்ன ஆச்சு? குப்தாவோட மருமகளுக்கும் அவங்க புருஷனுக்கும் ஏதோ சண்டை வந்துருச்சு போல. அந்த மருமக சரியான கோவக்காரி. வீட்டை அவ பேர்ல மாத்தணும்னு நினைச்சா. வரதட்சணைய பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. மாமியாரும் மாமனாரும் அட்வைஸ் பண்ணோன்னே போலீஸ் வர வச்சிருக்கா. ஆனா குப்தா சார் வீட்டில் எல்லாரும் நல்லவங்களாச்சே. காலம் ரொம்ப கெட்டு போயிடுச்சு. மருமக போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணானா போலீஸ் உடனே புருஷனையும் புகுந்த வீட்டுக்காரனையும் உள்ள தள்ளிடுறாங்க. ககனோட பக்கத்து வீட்டுக்காரர் குப்தா சார் வீட்டில் அவங்க மருமகளால ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அது பெரிய விஷயமா? இது ஒன்றும் புதுசு கிடையாது. நாட்டில் இருக்கிற சிட்டிலையும் அப்புறம் கிராமத்திலையும் வரதட்சணை கேஸ்ன்றது இப்ப சாதாரணமாயிடுச்சு. இந்த சட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிற நேரம் வந்துருச்சு. இந்த சட்டத்தை பயன்படுத்துறதுலயும் திருத்துறதுக்கான நேரமும் வந்துருச்சு. ஏன்னா வரதட்சணை கொடுமைன்னு பொய்யா கேஸ் ஃபைல் பண்றவங்கள நாம தடுத்து நிறுத்தியே ஆகணும். இப்ப நம்ம பார்க்கலாம் எப்படி ஒரு சந்தோஷமான குடும்பம் இந்த சட்டத்தை தப்பா பயன்படுத்துறதுனால எப்படி அழியுதுன்றத பார்க்கலாம். ஆமா, நான் உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சிருக்கேன். நீங்க ஒரு தடவை பார்த்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அதை வாங்கிடலாம். நிஷா, நிஷா, ஒரு நிமிஷம், அம்மா கூப்பிடுறாங்க. நான் அப்புறம் கால் பண்றேன். பாய். அம்மாடி என்ன இதெல்லாம்? டிவி ஓடிக்கிட்டு இருக்கு, ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு, கரண்ட் ஒன்றும் ஃப்ரீயா கிடைக்கிறது இல்ல. அதுக்கு பணம் தேவை. அம்மா, நான் இங்க இல்லவே இல்லையே. அண்ணி தான் இங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. இங்க பாருமா மாயா, யூஸ் பண்ணலன்னா டிவி ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கலாம்ல. கரண்ட் பில்லு அதிகமாகுது. பில்லு அதிகமானா செலவும் அதிகமாகும்ல. அப்புறம் உனக்கே தெரியும், விலைவாசியெல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஒரு குடும்பம்னு வந்துட்டா இதெல்லாம் யோசிச்சுதாம்மா ஆகணும். நான் சொல்றது உனக்கு புரியுதுல்ல? ஆ சரி, சரிங்க அத்தை. இனிமே நான் கவனத்தில் வச்சுக்கிறேன். ம். அண்ணே, அட உள்ள வாங்க.
நீங்கள் சில திங்ஸ் கேட்டிங்கல்ல, ஆ அந்த காஸ்மெட்டிக்ஸ்லாம் வந்துடுச்சு. எவ்வளோ ஆச்சு? 12,000. சரி நீ போ, நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுறேன். சரி நான் வரேன். அண்ணி 12,000 ரூபாய்க்கு காஸ்மெட்டிக்ஸா? அப்படி என்ன காஸ்மெட்டிக்ஸ் வாங்குனீங்க? பிராண்டட்ல நான் பிராண்டட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா பிராண்டட் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். கரண்ட் பில்ல பணத்தை மிச்சம் பண்ண பாத்தீங்கல்ல, இப்ப பாருங்க 12,000 ரூபாய்க்கு காஸ்மெட்டிக்ஸ். திட்டுங்க, இப்ப அவங்கள திட்டுங்க பார்க்கலாம். ம், வாயை மூடிக்கிட்டு இரு. அண்ணி அது உங்க ஹஸ்பண்ட் ஜெயிலுக்கு போயிட்டாரா? குறைஞ்சது 6 மாசத்துக்கு அவனுக்கு பெயில் கிடைக்காது. அப்புறம் நான் வரதட்சணை பழியையும் போட்டிருக்கேன். கொஞ்ச நாள் ஜெயில கடந்தாதான் அந்த ஆளுக்கு புத்தி வரும். ஆ, நிஜமாலேயே அவர் உங்களை கை நீட்டி அடிச்சாரா? ஆமா, அடிச்சாரு. ஒருவேளை அடிக்காம இருந்தா கூட நான் போலீஸ்ல சொல்லியிருப்பேன் என்ன அடிச்சாருன்னு, வரதட்சணை கேட்டாருன்னு. அப்பதான் புருஷனையும் மாமியாரையும் உள்ள போட்டிருப்பாங்க. சரி சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். பாய். மருமகளே, இன்னைக்கு சாப்பாட்டுக்கு அத்தை நீங்க எது வேணாலும் பண்ணுங்களேன். சரி இங்க பாருமா, நீ சாவி கொடு. பாத்ரூம்ல லைட் எரியுது, நான் போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன். ஒரு பிரச்சனையும் இல்லை அத்தை, நானே ஆஃப் பண்ணிக்கிறேன். ம், விலைவாசி எல்லாம் எவ்வளோ அதிகமாயிடுச்சுன்னு உனக்கே தெரியும் இல்லம்மா. ஒரு குடும்பம்னா இது எல்லாத்தையும் யோசிச்சு தான் ஆகணும். மாயா, அட நீ இங்கே உட்காந்துருக்கியா? நான் உன்னை எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்கேன். மாயா, என்னாச்சு? எனக்கு எவ்வளவு பெரிய இன்சல்ட். உன்னோட அம்மா சின்ன விஷயத்துக்காக என்னை எப்படி இன்சல்ட் பண்றாங்க? ஒரு நிமிஷம், நீ அமைதியா இரு. முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லு. நான் இன்னைக்கு டிவியும் ஃபேனையும் ஆன் பண்ணி விட்டுட்டேன். அந்த சின்ன விஷயத்துக்காக உங்க அம்மா என்ன இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் இந்த வீட்டோட வேலைக்காரி முன்னாடியே. சரி, இப்படி சேட் ஆகாத. நான் போய் அம்மா கிட்ட பேசுறேன், புரிய வைக்கிறேன். புரிய வைக்கிறியா? இப்போ எதையும் புரிய வைக்க வேணாம். இப்போ என்ன அவமானப்படுத்தினதுக்கு நான் பழி வாங்கணும். பழி வாங்கணுமா? மாயா, என்ன பேசிட்டு இருக்க? அவங்க என்னோட அம்மா. என்னோட அவமானத்துக்கு பழி வாங்க முடியலன்னா என்கிட்ட சொல்லிடுங்க, நான் தனியாவே பாத்துக்கிறேன். என்னால எதுவும் பண்ண முடியும். ஞாபகம் இருக்குல்ல, குப்தா சாரோட மருமக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால என்ன ஆச்சு ஞாபகம் இருக்குல்ல? இப்ப நானும் போலீஸ்க்கு போவேன், கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். சரி சரி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. போலீஸ் கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏதாவது பண்ணுறேன் கண்டிப்பா. ககன் அண்ணா, உங்கள் எல்லாருக்கும் எந்த ரிங் பிடிச்சிருக்கோ அதையே எடுத்துக்கோங்க. திரேஜ் கண்ணா, எடுத்துக்கிறோம். சரி சரி வாங்க, எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம். வாங்க வாங்க சாப்பிடலாம், வாங்க. வாப்பா, வந்து உக்காரு. உக்காருப்பா. அட, யார் லைட் ஆஃப் பண்ணது? நான் தான் ஆஃப் பண்ணேன். ஆனா ஏன்? அட நிஷா, அத்தை தானே புரிய வச்சாங்க தேவையில்லாம கரண்ட்டை செலவு பண்ணக்கூடாதுன்னு. என்ன ககன், நான் சொன்ன சரிதானே? அம்மா, மாயா கிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க? இங்கே பாருப்பா, நான் நான் சொல்கிறேன். அட தெரியாம நான் டிவியையும் ஃபேனையும் ஆன் பண்ணிட்டு போயிட்டேன். அதான் அத்தை எனக்கு பாசமாக புரிய வச்சாங்க. தேவையில்லாம கரண்ட்டை வீணா செலவு பண்ணக்கூடாதுல்ல. சரிதானே அத்தை? நீங்கள் எதுக்காகம்மா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அப்புறம் இந்த வீட்டில் டிவி ஃபேன்லாம் நாங்கள் போடக்கூடாதா? எவ்வளோ பில் வரப்போகுது? 5000, 6000? அட, நான் தானே அதை கட்ட போகிறேன். நீங்கள் ஒன்றும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணா, எதுக்காக அம்மா கிட்ட இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதுவும் தீரஜ் இருக்கும் போதே. உங்களுக்கு தெரியாதா? அண்ணி 12,000 ரூபாய்க்கு காஸ்மெட்டிக்ஸ் ஆர்டர் பண்ணிருக்காங்க. இப்ப என்னடானா கரண்ட் பில் சேவ் பண்ற மாதிரி டிராமா பண்றாங்க. உங்களுக்கு எதுவும் புரியலையா? நீ ஓவராக பேச ஆரம்பிச்சிட்ட. ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க? அவகிட்ட சாரி சொல்லு, இப்போவே சாரி சொல்லு. சாரியா?
இப்ப எதுக்காக சாரி? நாள் முழுக்க வீட்டுக்குள்ளேயே சும்மா சுத்திட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் போன் தான் யூஸ் பண்றாங்க. அம்மாக்காக ஒரு ஹெல்ப் கூட பண்றது இல்ல. இதுல நான் சாரி கேட்கணுமா? நிஷா உன் லிமிட்லேயே இரு. அத்தை நான் வேற எப்பயாவது வரனே. இல்லப்பா, நீங்க சாப்பிட்டுட்டு போங்க, சாப்பாடு ரெடியா இருக்கு. தீரஜ், நீ எதுக்கு போற? நீ உட்காரு. யாருக்கு ப்ராப்ளமோ அவங்களே பாத்துக்கட்டும். மாயா மாயா மாயா, நான் எதையும் கேட்க விரும்பல. உன் தங்கச்சி மட்டும் என் காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்கலன்னு வச்சுக்கோயே, அப்புறம் நான் அவளுக்கு கல்யாணமே ஆக விட மாட்டேன். அப்புறம் அவன் வருங்கால புருஷனுக்கு எதிராக போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேனா? எங்க வீட்டுக்கே வந்து வரதட்சணை கேட்கறான்னு சொல்லுவேனா? என்கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணான்னு சொல்லுவேனா? நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அவமானப்படுத்திட்டு இருக்கீங்கல்ல. இனிமே நான் யாருன்னு நீங்க பாப்பீங்க. தீரஜ், சாரி. இன்னைக்கு நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துருச்சு. ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிங்க அத்தை, நான் கிளம்புறேன். சந்தோஷமா இருப்பா, சந்தோஷமா இரு. பை. அம்மா, அண்ணி எதுக்கு டிராமா பண்ணிட்டு இருக்காங்க? அதுவும் தீரஜுக்கு முன்னாடி. அண்ணன் சொன்னது சரிதான். அந்த மாயா அட்ஜஸ்ட் பண்ணிக்கவே மாட்டா. பாத்தீங்களா, அதுதான் நடந்திருக்கு. இல்ல நிஷா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா அவ புரிஞ்சுக்குவா, அவ அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாமா. நிஷா, நீ இன்னைக்கு பெரிய தப்பு பண்ணிட்ட. உடனே உள்ள வா. அன்னிக்கிட்ட வந்து சாரி சொல்லு. வா. என்னால சாரி எல்லாம் சொல்ல முடியாது. அது எப்படி சாரி சொல்ல மாட்டேன்? வா. ககன், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏன் இப்படி வித்தியாசமா பேசிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் விடுங்க, உள்ள வாங்க, ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு. அட, நீ இங்கே உட்காந்துருக்கியா? கரண்ட் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போய் பாரு, மருமக ஏதாவது டிஸ்டர்ப் ஆயிருக்க போறா. என்னாச்சுப்பா? நீ அழுதுகிட்டு இருக்கியா? அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்க. அழக்கூடாதுப்பா. நீங்கள் என்னை தப்பாக நினைக்கல. நான் உங்களை வேணும்னு திட்டினேன்னு. அம்மா நான் மாட்டிக்கிட்டேம்மா. அந்த மாயா என்ன மிரட்டுறாம்மா. உங்கள் எல்லாரையும் ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன்றா. இப்ப நானும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன், கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஒருவேளை உன் தங்கச்சி என் காலை பிடிச்சி வந்து மன்னிப்பு கேட்கலன்னா நான் அவளுக்கு கல்யாணம் நடக்க விட மாட்டேன். அம்மா, நான் அவளுக்கு புரிய வைக்க எவ்வளோ முயற்சி பண்ணேன். ஆனால் அவள் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறாம்மா. அவள் அவமானப்பட்டதுக்கு பழி வாங்கணும்னு சொல்கிறா. நான் மட்டும் உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துக்கலன்னா அவள் உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிடுவாம்மா. அம்மா, அவளோட அப்பாவுக்கு முன்னாடியே தெரியும் இவளுக்கு ரொம்ப கோவம் வரும்னு. அதனால தான் இவ்வளோ அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணார். இல்லப்பா, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அவளோட அப்பா சொன்னார்ல, அவ கொஞ்சம் பிடிவாதக்காரி. அப்புறம் இங்கே பாருப்பா, இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு வேற விதமாக தான் புரிய வைக்கணும். நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். இங்கே பாருப்பா, அவ என்ன அம்மான்னு சொல்லியிருக்கா. நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன், எல்லாமே சரியா போயிடும். நீ இருக்கியே, முன்னாடியே இதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. நான் நாளைக்கே அவகிட்ட பேசுறேன், எல்லாமே சரியாயிடும்பா. நீ வா, உள்ள வா, உள்ள வா. நான் ஷோயப் இலியாசி, கிரைம் அலர்ட்டோட ஒரு புது அற்புதமான எபிசோடுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்திய மக்கள் அனைவரோட மனசுலயும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தின கதையோட தான் நான் இங்க வந்திருக்கேன். உங்களை நான் வரவேற்கிறேன். நாம நம்ம நாட்டோட பண்பாடு, பாரம்பரியம், கலாச்சாரத்தை பத்தி பேசும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்படும். தானாவே நம்ம மனசுல நம்ம நாட்டோட மாநிலங்கள் அப்புறம் அதோட சட்டத்தை பத்தி ஒரு பெரிய பெருமையே ஏற்படும். நம்மோட சமத்துவ உரிமை அப்புறம் வரதட்சணை வாங்காம இருக்கிறது நம்ம எல்லாரோட உரிமையா கருதப்படுது. அதனாலதான் நம்மளோட சட்டம் IPC 498ஓட சேர்த்து ஒரு புது சட்டம் உருவாக்கப்பட்டுச்சு. அதாவது கல்யாணம் ஆனவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்க கொடுமையை தடுக்கிறதுக்காக. இன்னைக்கான உண்மையான கதை என்னன்னா, இந்த சட்டத்தை வச்சுதான் ஒரு பெண் இந்த சட்டத்தை தப்பா பயன்படுத்தி தன்னோட குடும்பத்தையே எப்படி நாசமாக்குனாங்கன்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சம்பந்தி, நீங்களே புரிய வைங்க. மாயா, நீ இவங்களை அம்மா மாதிரி தானே பார்த்துக்கிட்ட. அப்புறம் என்னாச்சு இவ்வளோ கோவமா? நீ பண்ணது சரியில்லை. அப்பா, அது நான்
முதல்ல நான் சொல்றதை நீ கேளு. எனக்கு தெரியும், நல்லாவே புரியுது. வீட்டில் உள்ளவங்க ஏதாவது பேசும்போது நமக்கு கோவம் வரதான் செய்யும், எரிச்சலாக தான் இருக்கும். வீட்டில் உள்ளவங்க ஏதாவது சொல்லதான் செய்வாங்க. அதுக்காக இவங்கள போலீஸ்கிட்ட சொல்லுவேன்னு மிரட்டி இருக்க. என்ன இதெல்லாம்? அப்பா என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. இனிமே இப்படிலாம் நடக்காது. இல்லம்மா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. பாத்தியா, நீ தான் ரொம்ப முட்டாளா இருக்க. பார்த்தல்ல, எல்லாம் சரியாயிடுச்சு. மாயா பெரிய புத்திசாலி. சம்மந்தி புரிய வச்ச உடனே அவ ஏத்துக்கிட்டா. சம்பந்தி, நீங்க கவலைப்படாதீங்க. மாயா இதுக்கப்புறம் உங்க யாரையும் எதுவும் சொல்ல மாட்டா. இல்லை சார், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களை நீங்க தொந்தரவு பண்றீங்க. இவங்க கிட்ட வரதட்சணை கேட்டிருக்கீங்க, இவங்களை நீங்க அடிக்கிறீங்க. இல்லை இல்லை சார், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. மாயா, மாயா நீயே இவங்க கிட்ட சொல்லு. இப்படியெல்லாம் கிடையாது, நாங்கள் ஒன்று எதுவும் பண்ணலன்னு சொல்லு. இல்ல சார், இவங்க என்ன ரொம்பவே தொந்தரவு பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க. எங்க அப்பா இவருக்கு நிறைய வரதட்சணை கொடுத்தாரு. இருந்தாலும் அதுக்கு மேல வரதட்சணை கேட்டுட்டே இருக்காங்க சார். இன்னைக்கு இவங்க எங்க அப்பாவை வர சொல்லி அவர் முன்னாடியே வச்சு என்ன அவமானப்படுத்தினாங்க. எங்க அப்பாவும் அதை நம்பிட்டாரு சார். உங்க எல்லாரையும் உள்ள தள்ளிடுவேன். இதுக்கப்புறம் உங்க மனைவியை நீங்க தொந்தரவு பண்ணக்கூடாது. என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க மேடம். எல்லாரையும் உள்ள தள்ளிடலாமா? இல்ல சார், இவங்க கிட்ட ஒன்னே ஒன்று சொல்லுங்க. என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அதுவும் அவங்க காதை புடிச்சுக்கிட்டு. மன்னிப்பு கேளுங்க. சார், மன்னிப்பு தானே கேட்கணும். உனக்கு மன்னிப்பு கேட்கணும்ல. நான் காதை பிடிச்சிக்கிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். இல்ல நீ இல்ல, உன்னோட அம்மாவும் உன் தங்கச்சியும் தான் கேட்கணும். மன்னிப்பு கேளுங்க. நீங்க எல்லாரும் மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். வேண்டாமா, வேண்டாம். நீயும் தான். மாயா, நான் தெரியாம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா நீ என்ன மன்னிச்சிருமா. சரி, இந்த தடவை மன்னிச்சு விட்டுறேன். ஆனா இன்னொரு தடவை உங்க மேல கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. ஏன்னா இன்னொரு வாட்டி கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அப்போ மன்னிப்பு கேட்குற வாய்ப்பு கிடைக்காது. ஸ்ட்ரைட்டா ஜெயிலுக்கு தான். மாயா, நாம் 2 பேரும் காலையில் பேசும்போது விஷயத்தை கிளியர் பண்ணியாச்சுல்ல? அப்புறம் எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ண? காலையில எதுவும் சரியாகல, எல்லாம் தப்பா தான் நடந்துச்சு. என்னோட அப்பாவை வர சொன்னீங்கல்ல, எல்லாரும் சேர்ந்து அவர் முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ணீங்கல்ல, அவர் முன்னாடி என்ன தப்பான பொண்ணா காட்டுனீங்கல்ல. இது எதையும் என்னால பொறுத்துக்க முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட அப்பா உங்ககிட்ட சொன்னார்ல, என்னோட பொண்ணு கொஞ்சம் சென்சிட்டிவ்னு. அப்போ உங்க யாருக்கும் அது புரியவே இல்லையா? இதுக்கப்புறம் இங்க ஏதாவது எனக்கு தப்பு நடந்துச்சு, உங்க யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். நம்ம சமுதாயத்தில் இந்த மாதிரி கேசஸ் டே பை டே வந்துகிட்டு தான் இருக்கு. நாங்க இந்த மாதிரி நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்கோம். சில பெண்கள் பார்டர் லைன் பிரச்சனைனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க ரொம்ப அன்ரீசனபிளா இருப்பாங்க, பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, ரொம்ப அக்ரெசிவாகவும் வயலண்டாகவும் இருப்பாங்க. அவங்க விருப்பப்பட்டது தான் நடக்கணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. அவங்க இஷ்டப்படி தான் அந்த உலகம் இருக்கணும். அவங்க சொல்றத நீங்க கேட்கலன்னா உடனே உங்ககிட்ட சண்டை போட்டுருவாங்க. டேய், நீ லாயர் தானே? ஸோ உனக்கு வரதட்சணை சட்டத்தை பற்றி எல்லாமே தெரியும்ல? தெரியும்டா. ஆனால் என்னாச்சு ககன்? அது என்னன்னா, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். அவனுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆச்சு. ஆனால் அவன் மனைவி அவனையும் அவன் குடும்பத்தையும் பொய்யான வரதட்சணை கேஸில் மாட்டி விட்டுருவேன்னு மிரட்டுறா. இப்போ அவங்களால என்ன பண்ண முடியும்? டேய், இதில் எதுவுமே பண்ண முடியாதுடா. என்ன விஷயம்? எதை பத்தி பேசுறீங்க? ரோஹன், இவங்க என்னோட ஒய்ஃப் ஹாய். மாயா. ஹாய். அப்புறம் இது என் ஃப்ரெண்ட் ரோஹன். அது கல்யாணத்துக்கு வர முடியல, அதான் இப்போ மீட் பண்ண வந்தான். நீங்க பேசினதை கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க வக்கீல் தானே? ஆ அது எங்க பக்கத்து வீட்ல ஒரு ஃபேமிலி இருக்காங்க, குப்தா சாரோடது. அவங்க ரொம்ப கவலையா இருக்காங்க. ஏன்
அட அவங்க மருமக அவங்க புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்கல்ல, வரதட்சணை கேக்குறாங்க அடிக்கிறாங்கன்னு சொல்லி. பாவம் வயசான அம்மா அப்பா ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. பையனை எப்படி வெளியெடுக்கிறதுன்னு தெரியல. அண்ணே இங்க பாருங்க, 498 கேஸ் அவங்க மேல போட்டிருக்காங்க. அதாவது ஏதாவது ஒரு வழி இருக்கணும்ல. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீங்க அவங்க கிட்ட சொல்லி மருமகளை சந்தோஷமா வச்சுக்க சொல்லுங்க. அவங்க என்ன சொன்னாலும் ஏத்துக்க சொல்லுங்க. இல்லைன்னா அவங்க பையனோட சேர்த்து மாமியாரும் மாமனாரும் ஜெயிலுக்கு போக வேண்டியதா இருக்கும். பாத்தீங்களா, இப்ப வேற எந்த ஒரு வழியும் இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப அவங்களால ஒன்னே ஒன்னு தான் பண்ண முடியும். அவங்க மருமகளை சந்தோஷமா பாத்துக்கணும், அவங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்கணும். யா நீங்க சரியா தான் கேட்டீங்க. வேற எந்த வழியும் இல்ல. அவங்க அந்த மருமக சொல்ற எல்லாத்தையும் கேட்டு தான் ஆகணும். அவங்க கொடுமைப்படுத்தினாலும் சரி, குடும்பக்கார மருமக அவங்க இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள தடுக்கிறதுக்கு ஆள் யாரும் கிடையாது. ஒருவேளை அவங்க அந்த வரதட்சணை சட்டத்தை தப்பா பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சாங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம நாட்டுல போலீஸ் அப்புறம் நீதிமன்றங்களும் அந்த கொடுமைக்காரியோட சேர்ந்து நம்மளை எதிர்த்து நிற்கும். ஒரு நல்ல குடும்பம் இந்த சட்டத்தோட பிரச்சனையிலிருந்து கொடுமையிலிருந்து வெளியே வரணும். ஆனா எப்படி வெளியே வரது? மாயா, அம்மா நீங்க என்ன பண்றீங்க? நிஷா, அட நீங்க ஏன் நிறுத்துனீங்க? கால் அமுக்கி விடுங்க. அட எதுக்காக நீ இவ்ளோ கோவப்படுற? அது என்னன்னா உங்க அம்மாவுக்கு இந்த கரண்ட் ஃபேனு அந்த பில்லெல்லாம் குறைக்கணும்ல, அதனால தான் நான் அந்த ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ண சொல்லிட்டு இவங்க கையிலேயே விசிறிய கொடுத்து இவங்களையே விசிற சொல்லிட்டேனா. அப்புறம் இவ என்னோட நாத்தனார் நிஷா, இவளுக்கு என்னோட காஸ்மெட்டிக்ஸ் பார்லர் இந்த செலவுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால தான் எல்லாத்தையும் நிறுத்திட்டு இவளை வச்சு எல்லாத்தையும் பண்ண சொல்றேன். அப்பதானே பார்லர் செலவுலாம் குறையும். நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. அங்கிருந்து எந்திரி, எந்திரி. அட இங்க இருந்து கிளம்பு. கண்ணா, ஏய் கண்ணா நீ என்ன என்ன பண்ற? பண்ற? கண்ணா, நான் என்ன பண்ணுவேன்னு நினைச்சா உனக்கு பயமா இல்லையா? நீ என்ன பண்ணுவேன்னு நானும் பார்த்துட்டேன். ஆனால் உனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. உன்னை உன் அப்பா கிட்டேயே விட்டுட்டு வந்துடுறேன். என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ, வா. நல்லா யோசிச்சுக்கோ. யோசிச்சிட்டேன். ககன், கண்ணா நான் சொல்றத கேளு. நெல்லு, நான் சொல்றத கேளுப்பா. இல்லை அங்கிள், ஓவர் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நான் எதையும் கேட்க விரும்பல. உங்களோட பொண்ணு கூட இனிமேல் என்னால் இருக்க முடியாது. இவளை இங்கேயே வச்சுக்கோங்க, நான் டைவர்ஸ் பேப்பர்ஸ் அனுப்பி வைக்கிறேன். நீ என்னப்பா பேசுற? நான் தயவு செஞ்சு உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாத. ஏன்பா நீங்க ஏன்பா மன்னிப்பு கேக்குறீங்க? நீ வாயை மூடு. இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இப்பவே இவர் கூட கிளம்பு. இல்லப்பா, என்னால போக முடியாது. இவரோட அம்மாவும் தங்கச்சியும் இவர் கூட இருக்கிற வரைக்கும் என்னால போக முடியாது. மாயா நீ என்ன பேசுற? அட தம்பி, தம்பி நில்லுங்க, நில்லுங்க. சார் சார், சார் சார், எங்களை சார், விடுங்க. please, நான் சொல்றது கொஞ்சம் எங்களை கேளுங்க. எடுத்துட்டு போறீங்க. சார் இவங்களை விட்டுருங்க. நீங்க எதுவும் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க சார். உங்க வைஃப் இவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, வரதட்சணை கொடுமைன்னு. நாங்க இவங்களை கூட்டிட்டு போய் தான் ஆகணும். சார் ப்ளீஸ் சார், உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் சார். ப்ளீஸ் இவங்களை விட்டுருங்க சார். இவங்க எதுவும் பண்ணல. எங்க வேலையை நீங்க எங்களுக்கு சொல்லி தராதீங்க. மாயா, மாயா, மாயா நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்ன சொன்ன? ப்ளீஸ் உன் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க மாயா. மாயா சார், சார் ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ் சார். மாயா ப்ளீஸ் மாயா. நான் தான் சொன்னேன்ல யோசிச்சுக்கோன்னு. நீ யோசிச்சுட்ட, நான் பண்ணிட்டேன். இங்க பாரு, நான் உனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஏன்னா நீ எனக்கு சப்போர்ட் பண்ண.
ஆனா நீ எனக்கு பண்ணதும் சரி கிடையாதுல்ல. என்னை கூட்டு போய் அப்பா வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். அவங்க சார்பா நான் உங்ககிட்ட சாரி கேட்குறேன் ப்ளீஸ். அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க ப்ளீஸ் மாயா. ஒரே ஒரு தடவை லாஸ்ட் சான்ஸ். இங்க பாரு, இனிமே என்னால எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் இப்போ நான் இந்த வீட்டில் தான் இருக்க போறேன். உன்னோட மனைவி இல்ல. ஒருவேளை நீ டைவர்ஸ் கொடுக்கணும்னு யோசிச்சு வச்சிருந்தனா அந்த யோசனையை மாத்திக்கோ. மாயா மாயா மாயா. போதும், நான் நிறுத்திக்கோங்க. வாங்கம்மா. அம்மா, நீங்கள் இப்படி முகத்தை மூடிக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் எந்த ஒரு தப்பும் பண்ணல. வாங்க. ஏய், ஒன் செகண்ட். நீங்க எல்லாரும் எங்க வந்துட்டு இருக்கீங்க? கோர்ட் ஆர்டர் இருக்குல்ல, உங்க மருமகளை விட்டு 200 மீட்டர் தள்ளி இருக்கணும்னு. இந்த வீட்ல இப்ப நான் இருக்கேன். இது ஏற்கனவே ரொம்ப சின்ன வீடு. 200 மீட்டர்னா நீங்க இங்க இருக்க முடியாதே. மாயா ப்ளீஸ், இங்கே பாரு. நான் உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இவங்கள உள்ளே வர விடு. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான். நான் நாளைக்கு வேற எங்கேயாவது பார்த்துக்கிறேன் ப்ளீஸ். சரி, எப்படியோ அந்த உத்தரவை நீங்க மீறிட்டீங்க. 200 மீட்டருக்குள்ள வந்துட்டீங்க. இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ண வேண்டியதான். 498 கேஸ்ல யாராவது அரெஸ்ட் ஆயிட்டு அவங்க வெளியே வந்தாங்கன்னா முதல்ல சொசைட்டி அவங்கள தப்பா தான் பார்க்க ஆரம்பிக்கும். யாரும் அவங்க கிட்ட சரியா பேச மாட்டாங்க. ஒருவேளை அவங்க திரும்ப ஆஃபீஸில் போய் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா போய் பார்த்தா தான் தெரியும் வேலையே போயிருக்கும்னு. இந்த மாதிரி சூழ்நிலையில நிறைய பேரால் அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணவே முடியாது. அப்புறம் நிறைய பேர் எக்ஸ்ட்ரீமான ஸ்டெப் எடுத்து அவங்க உயிரையே விட்டுடுறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க இவங்கள தொந்தரவு பண்றீங்களா? இவங்க கிட்ட வரதட்சணை கேட்குறீங்க, இவங்களை அடிச்சு தொந்தரவு பண்றீங்க. உங்க எல்லாரையும் உள்ள தள்ளிடுவேன். இதுக்கப்புறம் உங்க மனைவியை தொந்தரவு பண்ணக்கூடாது. சார், உங்கள் முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன் சார் ப்ளீஸ் சார். அவங்க எதுவுமே பண்ணல சார். ப்ளீஸ் அவங்கள விட்டுருங்க சார். எங்களை எங்கள் வேலையை பண்ண விடுங்க.
நான் ககன் சௌத்ரி. என்னோட மனைவி என்னோட ஃபேமிலிக்கு எதிராக பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா. ஆனால் என்னென்னா எங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லைல்ல. ஆனால் சாக போகிற ஒரு மனுஷன் எப்பவும் போய் சொல்ல மாட்டான். அதனால தான் சாகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னோட அம்மாவும் சரி இல்லை என்னோட தங்கச்சியும் சரி யாரும் எப்பவும் அவகிட்ட வரதட்சணை கேட்கல. அவளை எப்பவும் தொந்தரவும் பண்ணதில்லை. அவன் மேலே யாரும் கை வச்சது கூட கிடையாது. ஒருவேளை உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறதில் நம்பிக்கை இருந்தா ப்ளீஸ் என்னோட அம்மாவுக்கும் என்னோட தங்கச்சிக்கும் உதவி பண்ணுங்க. இப்போ நான் என்னோட வாழ்க்கையை முடிச்சுக்க போகிறேன். சாரிம்மா. ககன், ககன், கண்ணா சீக்கிரமா வா. எவ்வளவு நேரமா குளிப்ப? ஆபீஸ்க்கு லேட் ஆயிட்டு இருக்குல்ல. ககன், 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 நிஷா. டூப்ளிகேட் சாவி. சாவி. ககன், ககன், ஐயோ என் புள்ள. ஐயோ ககன், என்னப்பா பண்ணிட்ட? ககன், கண்ணா ககன் எழுந்திரிப்பா. ஐயோ என் பையன். கண்ணா எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்ட? சார் இங்கே பாருங்க. அதனால தான் சாகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னோட அம்மாவும் சரி இல்லை என்னோட தங்கச்சியும் சரி யாரும் எப்பவும் அவகிட்ட வரதட்சணை கேட்கல. அவளை எப்பவும் தொந்தரவும் பண்ணதில்லை. உங்க பையன் சூசைட் பண்ணியிருக்காரு. அப்புறம் எதுக்காக நீங்க அவரை கொன்னீங்கன்னு சொன்னீங்க? அது என்ன, நான் என் பையன் சொன்ன விஷயத்த கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் அவனை கட்டாயப்படுத்தாம இருந்திருந்தா அவன் மாயாவை கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டான். இன்னைக்கு என் பையன் உயிரோடவாது இருந்திருப்பான். இன்ஸ்பெக்டர் சார், நான் தான் குற்றவாளி. நான் தான் என் பையனை கொலை பண்ணிட்டேன் சார். நீங்க என் பையனுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல? ஏன்னா எப்பவுமே பசங்க மட்டும் தப்பு பண்றது கிடையாது இன்ஸ்பெக்டர் சார், தப்பு பண்றது கிடையாது. பையனுக்கு நியாயத்தை வாங்கி கொடுத்துருங்க. நான் உங்க முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நீங்களே பார்த்தீங்க எப்படி இருந்த ஒரு சந்தோஷமான குடும்பம் எப்படி அழிஞ்சுதுன்னு. வரதட்சணை சட்டம் எப்படி ஒரு அப்பாவியோட உயிரை பலி வாங்கிருச்சுன்னு பார்த்தீங்கல்ல. நிச்சயமா வரதட்சணை கொடுமை நம்ம சமுதாயத்தில் ஒரு பெரிய பிரச்சனை தான். இந்த பிரச்சனையை 100% அழிக்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். வரதட்சணை சட்டம் தப்பா பயன்படுத்தப்படுது. இன்னைக்கு நேரம் வந்துடுச்சு. அதாவது வரதட்சணை வாங்குறவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சே ஆகணும். அதே மாதிரி தப்பா வரதட்சணை கேஸ் போடுறவங்களுக்கும் கண்டிப்பா மோசமான கடுமையான தண்டனை கிடைச்சே தீரணும். பொய்யான பழி போட்டு தப்பா சட்டத்தை பயன்படுத்தி யாரையாவது ஜெயிலுக்கு அனுப்பி இல்ல யார் உயிரையாவது எடுத்து அவங்க பழியை தீர்த்துக்கிறாங்க. தப்பு பண்றவங்க அவங்களோட தண்டனையில இருந்து கண்டிப்பா தப்பிக்கவே கூடாது. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா அப்ப நீங்களும் உங்களோட கதையை கண்டிப்பா எங்க கூட பகிர்ந்துக்கலாம். தேங்க்யூ so much ஃபார் வாட்சிங் கிரைம் அலர்ட். ரிமெம்பர், எங்கள் நோக்கம் உங்கள் பாதுகாப்பு. குட் பை ஃபார் நவ்.